அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வர்ற 13ஆம் தேதி சுற்றுப்பயணம் போகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா திருச்சி, அப்புறம் பெரம்பலூர், அப்புறம் அரியலூருக்கு போகிறார் 13ஆம் தேதி அன்னைக்கு மட்டுமே. அதில் பெரம்பலூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறதுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் வழங்கப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவினருடைய அலட்சிய போக்கின் காரணமாக தான் இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கு. காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததுக்கு அப்புறமும் தாவேகாவினர் போகலைங்க. யாரையுமே மதிக்கக்கூடாது, காவல்துறையை மதிக்கக்கூடாது, அரசாங்கத்தை மதிக்கக்கூடாது, சட்டத்தை மதிக்கக்கூடாது, பொதுமக்களை மதிக்கக்கூடாது, எல்லாரையும் ஒரு மாதிரி எகத்தாளமாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. கேட்டால் ஆளும் வர்க்கம் எங்களை ஒடுக்குறாங்க, எங்களுக்கு பெர்மிஷன் தரமாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடந்து அழுறது. அதாவது இவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு நம்ம நெகட்டிவான ஒரு நேமை கிரியேட் பண்ணணும். இங்கே பாருங்கள் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. என்னாச்சு, நீங்கள் எங்கே பெர்மிஷன் கேட்டீங்கன்னு கேட்டால் யாருமே கேட்காத இடம், அந்த இடத்துல கேட்டால் தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அங்கே தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு போய் பெர்மிஷன் கேட்குறது. காவல்துறை மறுப்பாங்க, இந்த இடத்தெல்லாம் தரமாட்டாங்கன்றது தெரிஞ்சே அதையே வேணும்னே பெர்மிஷனாக கேட்குறது. கேட்டதுக்கப்புறம் மறுத்துட்டாங்க அப்படின்றத வச்சு வேணும்னே அதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் கிடச்சிருச்சு, பெரம்பலூரில் பேசுகிறதுக்கு இன்னும் அனுமதி கிடைக்கல அப்படின்றத பாருங்கள், எங்களுக்கு பெரம்பலூரில் பேசுகிறதுக்கு தடை விதிக்கிறாங்க, எங்களுக்கு பெர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வாண்டடாக ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது, ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே. நேற்றுக்கு கே.என். நேரு அவர்கள்லாம் சொல்லிட்டார், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் இடைஞ்சல் கொடுத்து எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இவங்க பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போட்டு, காவல்துறை எல்லாருக்குமே நிபந்தனை இது மாதிரி விதிக்க தான் செய்வாங்க, அவங்க நியாயமாக நிபந்தனைகள் விதிக்கிறாங்க, அதை ஏற்றுக்கிட்டு போய் தான் ஆகணும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இப்படி பழி போடுறதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கே.என். நேரு அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. தாவேகாவினருடைய கோபமும் நியாயமானது தாங்க. அவங்களால ஃபாலோவே பண்ண முடியாத அளவுக்குள்ள நிபந்தனைகள் எல்லாம் அவங்களுக்கு விதிச்சா அவங்களுக்கு கோபம் வரதானே செய்யும். இந்த பாருங்களேன், கொடிக்கம்பங்கள், சிலையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிரில் கம்பிகள் ஆகியவற்றின் மீது ஏறிக்கொண்டு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை இருக்குது. இந்த நிபந்தனையை அவங்களால ஃபாலோ பண்ண முடியுமா? தெரியும்ல, அவங்களால முடியாதுன்னு தெரியுது, அதனால தான் உங்களுக்கு கோபம் வருது. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் நிபந்தனைகள், இப்படிலாம் விசித்திரமான நிபந்தனைகளாக இருக்குது, எங்களுக்கு மட்டும் வித்தியாசமான நிபந்தனைகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அழுறானுங்கள்ல. இதுதான் அந்த வித்தியாசமான நிபந்தனைகள். இந்த மாதிரி நிபந்தனைகள் யாருக்காவது விதிச்சிருக்காங்களா? உண்மைதான், அவனுங்க சொல்கிறது உண்மைதான், அவனுங்களுடைய கோபம் உண்மைதான். ஏன்னா யாருக்குமே இப்படி நிபந்தனை விதித்தது கிடையாது. ஏன்னா யாருமே இந்த மாதிரி கிரில் கம்பியிலையும் மரத்துலையும் இதுலையும் ஏறிக்கிட்டு கிடக்கிற கட்சிக்காரங்க யாருமே அப்படி நம்ம பார்த்ததில்லை. இவனுங்களுக்கு என்ன அப்படின்னா ஆளுங்கட்சி எங்களை தான் எதிர்க்கிறாங்க, ஆளுங்கட்சிக்கு நாங்கள் தான் பிரச்சனை அப்படின்றது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். அதுதான் இவங்களுக்கு வேணும். ஆக்சுவலாக அப்படியெல்லாம் கிடையாது. ஆனாலும் அதை கட்டமைச்சிடணும் எப்படியாவது அப்படின்றதுக்காக, நாங்களும் ரவுடிதாயா அப்படின்னு சொல்லி வடிவேலு ஏறிட்டு போவார் இல்லையா வண்டியில், அதே மாதிரியே நானும் ரவுடிதான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வண்டியில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் எல்லாருக்குமே ஆளுங்கட்சி தான் எதிரி. பாஜகவுக்கு, அதிமுகவுக்கு, பாமகவுக்கு, இப்போ இவருக்கு, எல்லாரும் ஆளுங்கட்சியை தான் எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குரல் வித்தை காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். ஏதாவது பண்ணி நம்மளை தான் எதிர்க்கிறாங்கடா, நமக்கு தாண்டா இவ்வளோ சிக்கல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கணுமா. இப்போ இந்த லிஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, தாவேகா, அதிமுக, பாஜக எல்லாரும், அதில் நாம் தமிழர் பேர் வாயில் கூட வர மாட்டேங்குதுங்க, தோணக்கூட மாட்டேங்குதுங்க. அப்புறமா தான் தோணுது, ஓ இப்படி ஒரு கட்சி இருக்குல்ல அப்படின்ட்டு. அப்படி ஒரு டம்மி கட்சியாக ஆகி போச்சுங்க அது. சை, இந்நேரத்துக்கு புட்சட்னிக்காரர் இருக்கார் இல்லையா இந்த ராஜ்மோகன், அவர் உட்காந்துருந்து டயலாக்லாம் எழுதிக்கிட்டு இருப்பார். திருச்சினாலே புரட்சி, புரட்சியில் வந்த எழுச்சி, எழுச்சியில் இருந்து வந்த எங்கள் தளபதி மீச்சி அப்படின்ட்டு ஏதாவது சூப்பராக டயலாக்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பார். ராஜ்மோகன் ப்ரோ, கொஞ்சம் இந்த எதுகை மோனையெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து எழுதுங்க. எல்லாம் எதுகை மோனை தான். உங்கள் கட்சியில் எல்லாரையும் பாருங்கள், எதுகை மோனை போட்டே பேசுவாங்க எங்கே பார்த்தாலும். இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல இல்லையா பெரம்பலூரில், அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் திமுகவுக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்லிலாம் அழுவானுங்க பாருங்கள். நான் உருட்டுறது தான் எல்லாம். அனுமதி வாங்கினதுக்கப்புறம் கிரீஸ் டப்பாவை எடுத்துகிட்டே சுற்றுறது எல்லா இடத்துக்கும். இவனுங்கெல்லாம் ஒரு கட்சி, இது இவனுக்கு அனுமதி தான் ஒரு கேடு. இந்த 23 நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்றை மீறினாலும் காவல்துறை இந்த பிரச்சாரத்தை நாங்கள் தடுத்துருவோம், நாங்கள் நிறுத்துவோம் இடையிலே அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க தாவேகாவுக்கு. ஆனால் தாவேகாக்காரனுங்க அணில்கள் என்ன பண்ணுறானுங்கன்னா காவல்துறைக்கே எச்சரிக்கை விடுக்கிறானுங்க. என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, நீங்கள் தடுத்து பாருங்கள், அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்ப்பீங்க அப்படின்லாம் எச்சரிக்கை விடுக்கிறானுங்க.
காவல்துறை எதுக்காக தடுப்போன்னு சொல்கிறாங்க, எதுக்காக நிறுத்துவோன்னு சொல்கிறாங்க? ஏன்னா நீங்கள் வந்து அந்த நிபந்தனைகளை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னா, அந்த நிபந்தனைகளில் என்ன இருக்குது? நீங்கள் வந்து மக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது, உங்களுடைய பார்க்கிங்க்கு நீங்கள் தான் வந்து இடங்கள்லாம் பார்த்து நீங்கள் பார்க் பண்ணிக்கணும், நீங்கள் வந்து யாரையும் தொந்தரவு பண்ணாமல் எந்த பிரச்சனையும் உண்டாக்காமல் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்காமல் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து இருந்துட்டு போகணும் அப்படின்றது தான் அந்த 23 நிபந்தனைகளும். அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அதை நீங்கள் வந்து மீறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஆனால் இவனுங்க எதுக்கு காவல்துறையை பார்த்து எச்சரிக்கணும் இல்லையா? காவல்துறை எச்சரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட இளைஞர் கூட்டத்தை இந்த சைமன் செபாஸ்டியன் அப்படின்றவர் கட்சி ஆரம்பித்து தவறான வழியில் கூட்டிகிட்டு போய் கேஸு கோர்ட்டுன்னு அலைய விட்டாப்புல நிறைய இளைஞர்களை. அதே மாதிரியே இங்கே இப்போ விஜய் அவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி காவல்துறையை நம்ம எதுக்காக பேசுகிறோம், என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறோம் அப்படின்ற இதுவே இல்லாமல் காவல்துறையை பார்த்து சவால் விடுறது, மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு தான் இவனுங்களும் தள்ளப்படுவானுங்க. விஜய் அவர்கள் ஜாலியாக படையோர் பங்களாவுக்குள்ளே உட்காந்துருவார். நாங்கள் எங்கள் அண்ணனுக்காக வந்திருக்கிறோம், எங்கள் அண்ணனுக்காக அரசியல் அப்படின்லாம் வந்தவனுங்க வந்துட்டு கடைசியில் அலைஞ்சிக்கிட்டே திரிவானுங்க பாருங்கள். விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வழியில் போகிறதுக்கு போல இந்த சைமன் செபாஸ்டியன் மாதிரி ஆடு மாடு மாநாடு, மரங்கள் மாநாடு, இப்போ ரீசெண்டாங்க 3 மாநாடு அறிவிச்சிருக்காருங்க. இனிமேல் நடக்க போகுதான். தர்மபுரி கிருஷ்ணகிரி பகுதியில் மலைகளின் மாநாடு நடத்த போகிறாராம். மலை ஹில். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தண்ணீர் மாநாடாம். அடுத்தது தூத்துக்குடியில் கடல் அம்மா மாநாடாம். கடல் அம்மா என்னடா? விஜய் அவர்கள் சைமன் செபாஸ்டியனை பார்த்து கற்றுக்கணும், இந்த மாதிரி மாநாடு நடத்தணும், சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்து ஏதோ பெரிய மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதுலையே நமக்கு அவ்வளோ கண்டென்ட் கிடைக்குது. இதில் இந்த மாதிரி தண்ணீர் அம்மா மாநாடுலாம் நடத்தினாருன்னா ஐயோ வேற லெவலாக இருக்குங்க கண்டென்ட்டெல்லாம். விஜய் அவர்கள் நடத்தினா கடல் அம்மாவா? என்னையா கடல் அம்மா? ஏர்வாடியில் ஏதாவது இடம் காலியாக இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க யாராவது பார்த்து. எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க நாட்டில். அங்கே ஓட்சோரி பிரச்சனை போயிட்டுருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ விஷயத்துக்காக வந்து மாநாடு நடத்தலாம், எவ்வளோ பேசலாம், எவ்வளோ போராட்டம் நடத்தலாம், என்னெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுக்கிட்டு தண்ணீர் கடல் மாநாடு, கடல் அம்மா மாநாடு, ஆடு மாடு மாநாடு, தண்ணீர் மலை மாநாடுன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. யாருங்க இந்த ஆளு? போகிற போக்க பார்த்தா நெருப்பு மாநாடு அப்படின்லாம் ஏதாவது நடத்தினாலும் நடத்தி எல்லாரும் நாம் தமிழர் ஃபுல்லாக போய் அதுக்குள்ளே குதிச்சு அப்படியே நல்லாயிருக்கும், ஃபன்னியாக இருக்கும். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.